பிரைஸ் தி லார்ட். என்ன ரொம்ப சோகமாக இருக்கீங்களா? ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா? உங்களுடைய இருதயம் உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம், போராட்டங்களின் நிமித்தம் ரொம்ப வேதனையில் இருக்கா? கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களோடு சொல்கிறார். சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கேட்டீங்களா? கர்த்தருக்காக காத்திருக்க சொல்கிறார். உங்களுக்குன்னு ஒரு சரியான நேரத்தை ஆண்டவர் ஏற்கனவே நியமித்து வைத்திருக்க தான் செய்கிறார். ஆனால் அந்த நேரம் இதுவல்ல. அந்த நேரத்திற்காக காத்திரு. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எப்படி ஸ்திரப்படுத்துவார் என்று தெரியுமா? ஏசாயா 46:4 சொல்கிறார், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இதுவரை ஆண்டவர் சுமந்ததல்ல, இனிமேலும் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தோள் மீது சுமப்பார். உங்களை தன் கைகளிலே ஏந்துவார். உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பொல்லாத சத்ருவாகிய சாத்தானின் கிரியைகளிலிருந்தும் மனிதனுடைய கிரியைகளிலிருந்தும் தப்புவிப்பார். எனவே கர்த்தருக்காக காத்திருங்க.